இங்க ஒரு ட்ரக் லார்ட் தப்பிச்சு போறப்ப ஸ்வாட் டீமை சேர்ந்தவங்க அவனை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பிரஸ் முன்னால என்ன காப்பாத்துறவங்களுக்கு $100 மில்லியன் பணம் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். அந்த நியூஸ் சிட்டி முழுக்க பரவ ஆரம்பிக்குது. எல்லா கிரிமினல்ஸும் அவனை காப்பாத்துறதுக்காக ரெடி ஆகுறாங்க. என்ன அவனோட மதிப்பு பில்லியன்ஸ்ல இருக்கும். அந்த 100 மில்லியனை விட அதிகமாவே அவனால கொடுக்க முடியும். அதனாலேயே ஸ்வாட் டீமை சேர்ந்தவங்க அவனை தர வழியா கூட்டிட்டு போகாம ஒரு ஹெலிகாப்டரை வர வைக்கிறாங்க. ஆனா ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வந்ததுமே தூரத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் அதை ஃபயர் பண்ணிடுறான். உடனே அது கீழே விழுந்து கிராஷ் ஆயிருது. அதை பார்த்து ஷாக்கான ஸ்வாட் டீம் மறுபடியும் அவனை பில்டிங்ல போட்டு போய் வேற ஒரு பிளான போடுறாங்க. அதுக்கப்புறமா ஹை செக்யூரிட்டியோட ஒரு பெரிய கான்வாய் அரேஞ்ச் பண்ணி தரவழியாவே அவளை கூட்டிட்டு போறாங்க. அவங்க சிட்டிக்குள்ள போறப்ப திடீர்னு ஒரு ஹோம்லெஸ் மேன் அவங்க குறுக்க வர ஒரு போலீஸ்காரர் அவளை நகர சொல்றாரு. ஆனா அந்த ஹோம்லெஸ் மேன் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கூட்டமே பயங்கரமான ஆயுதங்களோட அந்த கான்வாயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியா அந்த ட்ரக்லார்ட காப்பாத்துறதுக்காக அவன் இருந்த வெஹிக்கிளோட டோர் ஓபன் பண்றாங்க. அது உள்ள ஒரு மேனிக்குன் தான் இருக்கு. பார்த்தா ஸ்வாட் ஆளுங்க அவங்களை ஏமாத்திட்டு ஒரு நார்மலான வெஹிக்கிள்ல அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க.